நம்முடைய தனி ஜபம் மாறணும். தனி ஜபம்னா என்ன? பர்மனெண்ட்டுக்கு எங்கள் பிதாவே அப்படி இப்படி வேகமாக சொல்லிட்டு எழும்பி ஓடுறது ஜபம் இல்லை. நேரம் இருக்கணும். ஜபத்துக்கு என்ன செய்யணும் சகோதரிகள் எல்லாரும்? நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஆனால் இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நான் ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யார் 2 இடத்துல வேலை பார்த்தேன். ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த வீட்டுக்காரங்க யாருன்னா ஹிந்து. அவங்க என்ன வச்சுருந்தாங்க? ஒரு சாமியாரை வச்சுருந்தாங்க. அந்த சாமியாரை பக்கத்தில் எங்களெல்லாம் விட மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க வீட்டில் சாமியார் இருக்க, நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கா? ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த கேம்பில் எல்லாரும் தீர்மானம் ஆகிடுங்க, எந்த இடத்துல நான் தனி ஜபம் பண்ண போகிறேன். நான் சொல்கிறேன், நான் ஆண்டோடைய கிருபையினால் 60 வருஷம் ஆண்டவரோடு நடந்திருக்கிறேன். அவர் நல்லவர். ஒரு நாள் என்னை கைவிடலை. இவ்வளோ மட்டும் நடத்தி வந்திருக்கிறான். நம்ம தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா, அதுக்காக பெரிய வீடு வேணும்ன்ட்டு கிடையாது. சின்ன வீடாக இருந்தாலும் கதவுக்கு பின்னால் ஜெபம் பண்ணலாம், கிச்சனில் போய் ஜெபம் பண்ணலாம். 2வது நேரம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த 24 மணி நேரம் வேகமாக போயிடும். அதுவும் மாத்திரமேல பிசாசானவன் நம்ம தனியாக ஜெபம் பண்ணுறதை விரும்பவே மாட்டான். அதனால் அந்த நேரத்தில் தான் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குவான், பிள்ளைகள் மூலமாக உண்டாக்குவான், அல்லது வீட்டுக்குள்ளே யாராவது வருவாங்க. நேரம் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் அநேக ஊழியம் செய்தார். ஆனால் அவரோ வனாந்தரத்தில் போய் தனித்து ஜபம் பண்ணினார்ட்டு வாசிக்கிறோம். சரியா? நமக்கு என்ன ஜபம் வேணும்? ஒரு இடம் வேணும். ஒரு இடம் மாத்திரம் இல்லை, நேரம். சரியா? நல்லா தனி ஜபம் பண்ணணுன்னா நேரம். காலையில் எத்தனை மணிக்கு எழும்பி எத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் சொல்லிக்க 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? முடிஞ்சால் ஒரே நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க, வீட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களாம், அப்படிப்பட்டவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு நான் எப்போவுமே பிள்ளைங்களெல்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்ருக்க காலத்தில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனோடனே கதவு பூட்டிட்டு அரை வீட்டுக்குள்ளே போயிடுவேன். அங்கே தான் உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவர் கூட பேசணும்னு விரும்புகிறார். 2வது, அவர் நம்மோடு பேசுகிறதற்காக இந்த பைபிளை வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் வாசிக்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அவரோடு இருக்கிற ஃபெல்லோஷிப்பை விரும்புகிறார். அவரோடு கூட நம்ம நல்லா ஐக்கியமாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அனலாக இருப்போம்.